ஆண்மர்களை மீண்டும் உங்களை இந்த நிகழ்ச்சிக்குள் நாங்கள் அழைக்கின்றோம். எலைட் இன்சைட் ஸ்டோரி நிகழ்ச்சி மூலமாக நாங்கள் இப்பொழுது இணைந்திருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சி மூலமாக பலதரப்பட்ட விடயங்களை நாங்கள் பேசி ஆலோசித்து வருகின்றோம். இந்த நிகழ்ச்சி மூலமாக எங்கள் மக்களுக்கு என்னென்ன தேவைகள், என்னென்ன நன்மைகள் சென்றடைய வேண்டும் என்பதை அதை மனதில் வைத்துக் கொண்டு அந்த கேள்விகளை எங்களுடைய அதிகாரிகளிடம் கேட்டு பல தெளிவுகளை பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். சரி, இந்த நிகழ்ச்சியில் மற்றொரு கேள்வி நாங்கள் கேட்க போகின்றோம். இது தற்காலத்தில் ஒரு முக்கியமான பிரச்சனையாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு விடயம். என்ன சொன்னால், கடந்த காலத்தில் குறிப்பாக COVID-19 பொறுத்த மட்டில் மக்கள் உயிருக்காக போராடி, உயிருக்காக பயந்து ஓடிய ஒரு காலகட்டம் இருந்தது. அதிலிருந்து நாங்கள் ஒரு பாதுகாப்பை பெற வேண்டும் என்பதற்காக COVID-19 தடுப்பூசிகளை பெற்றிருந்தோம். குறிப்பாக எல்லா நாடுகளிலும் 99% 99% அந்த COVID-19 தடுப்பூசியை பெற்றிருந்தார்கள். இப்பொழுது சுமார் 2 வருட காலம் 3 வருட காலம் கழித்து இப்போ ஒரு புதிய பிரச்சனை வந்திருக்கின்றது. குறிப்பாக COVID-19 தடுப்பூசிகளை பெற்றவர்களுக்கு திடீர் மரணங்கள் அல்லது பாரிய பெரும் நோய்கள் இவ்வாறு ஏற்படுகின்றது. அது அந்த COVID-19 தடுப்பூசி பெற்றதன் காரணமாக இவ்வாறான விளைவுகள் ஏற்படுகிறது என்று சொல்லி இப்ப உலகளாவிய ரீதியில் ஒரு விடயம் பேசுபொருளாக இருக்கின்றது. இப்போது கூட ஏற்படுகின்ற சில திடீர் மரணங்களை கூட மக்கள் அதன் மூலமாக ஏற்படுகின்றதா என்று சந்தேகிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கின்றது. அது சம்பந்தமாக ஒரு தெளிவினை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நாங்கள் எங்களோட மதிப்புரிய டாக்டர் ரிசியாவிடம் கேட்க போகின்ற கேள்விதான் இது. டாக்டர், சொல்லுங்கள், கோவிட் தடுப்பூசி மற்றும் தற்போதைய திடீர் மரணங்கள் இதனுடைய உண்மைத்தன்மை என்ன? ஏற்கனவே நாங்கள் கூறியது போன்று இதன் மூலமாக இது சைட் எஃபெக்ட், அதாவது காலம் சென்ற சைட் எஃபெக்டா, இல்ல உண்மையிலே இவ்வாறான விடயங்கள் அந்த தடுப்பூசி பெற்றதன் மூலமாக மக்களுக்கு ஏற்படுகின்றதா என்பதை டாக்டர் ரசி அவர்கள் இப்பொழுது. நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் தாரிக் மற்றும் ரஹ்மான் மஜீத் அவர்களே. டாக்டர் ரஜாப் அவர்களினுடைய ஒரு திருத்தமான தெளிவான ஒரு ஆங்கில உரைக்கு பிறகு நீங்கள் ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றிய ஒரு கேள்வி இல்லாமல் இலங்கையில் இருக்கக்கூடிய சமகால ஒரு பிரச்சனையை, மக்களிடம் இருக்கக்கூடிய ஒரு ஐயத்தை கேள்வி கேட்டிருக்கிறீர்கள். இந்த கேள்விக்கான பதிலை நாங்கள் நேரடியாக செல்லும் முன்னர் சில விடயங்களை நாங்கள் தெரிந்து கொள்வது அவசியம் என்று நினைக்கிறேன். அதாவது COVID-19 என்று சொல்லக்கூடிய அந்த நோய் எங்களுடைய நாட்டை உலுக்கிய போது, இந்த நாட்டை மட்டுமல்ல, அது ஒரு பெண்டமிக்காக, அதாவது இந்த உலகத்தில் உள்ள சகல நாடுகளையும் பொருளாதார ரீதியாக, சுகாதார ரீதியாக, சகல துறைகளிலும் அது பாதித்திருந்தது. அப்படியான ஒரு காலகட்டத்திலே இந்த நோயை எவ்வாறு எதிர்கொள்வது என்கின்ற ஒரு பெரிய பிரச்சனை சுகாதார மையத்திற்கும் சுகாதாரம் பற்றிய அமைப்புகளுக்கும் அது ஒரு பெரிய தலையீடியாக இருந்தது. அந்த காலத்திலே தான் உங்களுக்கு தெரியும், இந்த கோவிட் நோய் ஒரு தொற்று நோயாக இருக்கின்ற காரணத்தினால் அது ஒரு நுண்ணங்கியினால் பரவக்கூடிய நோய். ஒரு வைரஸ் வகையைச் சேர்ந்த ஒரு நுண்ணங்கியினால் தொற்றக்கூடிய ஒரு நோயாக அது காணப்பட்டது. எங்களுக்கு ஏலவே இருக்கின்ற நோய்களை பற்றிய அறிவின்படி நாங்கள் அவற்றை சிகிச்சை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் திடீரென ஒரு நோய் உருவாகும் போது அது இந்த உலகத்திற்கு மட்டுமல்ல, மருத்துவ உலகத்துக்கும் அது புதிதானதாகத்தான் இருக்கிறது. எனவே அவற்றிற்கான தீர்வை உடனடியாக காண்பது ஒரு சர்ச்சையானவும் மிகவும் இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் மருத்துவத்துறையை தள்ளுகின்ற ஒரு தான் நாங்கள் அதை கண்டோம். எனவே அந்த ஒரு நிலைமையிலிருந்து நாங்கள் வெளியே வருவதற்காக வைரஸ் நோயை தடுக்கக்கூடிய ஒரு வெக்சினேஷன் சிஸ்டத்தை நாங்கள் உருவாக்கினோம். அதாவது இந்த தடுப்பூசி என்று சொல்வார்களே, அந்த தடுப்பூசி. உங்களுக்கு தெரியும், குழந்தை பிறந்ததிலிருந்து BCG வெக்சின் நாங்கள் கொடுக்கிறோம். எங்களுடைய இந்த குழந்தை வளர்ப்பிலிருந்து பெரியவராகும் வரைக்கும் வெக்சின்கள், பல வகையான தடுப்பூசிகளை நாங்கள் போட்டுக்கொண்டுதான் இருக்கின்றோம். தடுப்பூசிகள் இந்த உலகத்திற்கு ஒன்றும் புதிதல்ல. அதுவும் எல்லா காலகட்டங்களிலும் அது இருந்திருக்கின்றது. 1700களிலேயே எட்வர்ட் ஜெனர் மூலமாக ஸ்மால் பாக்ஸ், அதாவது சின்ன அம்மைக்குரிய வெக்சின் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. அதற்கு முன்னர் அது ஒரு ஆட்கொல்லி நோயாக, உயிர்கொல்லி நோயாக அது உலகம் முழுவதும் அறியப்பட்ட ஒரு நோய். இன்று அந்த நோய் இல்லாமல் போனதற்கு இந்த தடுப்பூசியினுடைய பிரயோசனம் இருப்பதாகத்தான் இந்த உலகம் நாங்கள் அதை வெளிக்கொண்டு வந்திருக்கின்றோம். எனவே தடுப்பூசிகள் என்பவை ஒரு பிரச்சனையான விடயம் என்று நாங்கள் சொல்லிவிட முடியாது. அதுதான் முக்கியமான விடயம். தடுப்பூசிகளை பொறுத்தவரையிலே அவை பொதுவாக ஒரு 4 விதமாக அது எங்களுடைய உடலிலே செலுத்தப்பட்டு உடலிலே
நோய் எதிர்ப்பு சக்தியை அது உருவாக்குகின்றது. உதாரணத்திற்கு ஒரு வைரஸ் என்றால் அந்த வைரஸினுடைய முழு வீரியம் குறைக்கப்பட்ட முறையிலே அது இந்த உடலுக்குள் செலுத்தப்பட்டு அதற்கு எதிரான நோய் எதிர்ப்பு சக்திகள் ஆன்டிபாடிஸ் என்று சொல்வார்கள் அவை உருவாக்கப்பட்டு அவற்றிலிருந்து இந்த நிர்பீடனம் மனிதனுக்கு உருவாகின்றது. இது ஒரு முறை. அல்லது அதாவது ஒரு வெக்டராக அனுப்புவார்கள், வைரஸ் வெக்டராக. அதாவது இந்த அந்த நோயில் அந்த நுண்ணங்கியில் உள்ள புரதம் தான் எங்களுடைய பிரச்சனை. அந்த புரதத்தை கெடி பண்ணக்கூடிய ஒரு ஊடக முறையாக அதை உள்ளே செலுத்தி அதன் மூலமாக சில நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குவார்கள். அல்லது இந்த புரதத்தை நோய் எதிர்ப்பு சக்திக்குரிய புரதத்தை உருவாக்கக்கூடிய mRNA போன்ற வேக்சின்களை தடுப்பூசிகளை உருவாக்கி அதன் மூலம் இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குவார்கள். அல்லது புரதத்தையே நேரடியாக செலுத்தி அது நோய் ஏற்படுத்த வல்லமை அல்லாத புரதங்களை அனுப்பி அவற்றை அவர்கள் செய்வார்கள். இதுதான் எங்களுடைய சாதாரணமாக நாங்கள் செய்கின்ற விடயம். எனவே எங்களுடைய காலத்திலே இந்த கொரோனா தொற்றின் போது நாங்கள் இலங்கையிலே பிரதானமாக அஸ்ட்ராசெனிகா, சைனோஃபார்ம் சைனாவினுடையது, ஃபைசர், மொடர்னா இவை போன்ற வேக்சின்களை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். அது பலரும் பெற்றிருப்பார்கள். 1 டோஸ், 2 டோஸ், 3 டோஸ் பூஸ்டர் டோஸ் என்று அது பலரும் பெற்றார்கள். எந்த ஒரு நோய் எதிர்ப்புக்குமான நாங்கள் ஒரு மாத்திரையை எடுத்துக்கொண்டாலும் சரி, அது ஒரு கெமிக்கலாகத்தான் இருக்க போகிறது. எனவே ஒரு பிற பொருளை உடலினுள் செலுத்த போது உடலிலே சில அசம்பாவிதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் எப்போதுமே உண்டு. எல்லா வகையான இரசாயன பதார்த்தங்களுக்கும் உரியது போன்ற உபாதைகளை உடல் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளன. எனவே அந்த ஒரு நிலையிலே முதலாவது சொல்வார்கள் அனஃபிலெக்சிஸ் என்று, அதாவது அலர்ஜிக் என்று நாங்கள் ஒரு அடிப்படையாக சொல்லுவோம். அதனுடைய ஒரு விரிவான வடிவம் தான் அனஃபிலெக்சிஸ். அப்படியான ஒரு வடிவத்தை நாங்கள் எங்கள் உடல் உபாதைக்கு உள்ளாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. இந்த கோவிட் வேக்சினேஷன், அதாவது இந்த தடுப்பூசியின் மூலமாக அது மிகவும் குறைவாக இருந்தது என்பதுதான் தரவுகளின் அடிப்படையிலே நாங்கள் காண்கின்ற ஒரு விடயம். அது பெரிய ஒரு அலர்ஜிக் சிச்சுவேஷனை உருவாக்கவில்லை என்பதுதான் அதனுடைய நிலைமை. ஆனால் காலப்போக்கிலே சில பிரச்சனைகள் இருந்தது. ஆரம்ப காலகட்டத்திலே இந்த வெக்சினுக்கு எதிரான கருத்துக்கள் மனிதர்களிடையே காணப்பட்ட ஒரு காரணத்தினால் அவற்றிற்கான தெளிவுகளை வழங்க வேண்டிய தேவை ஏற்பட்டது. மிகவும் முக்கியமான ஒரு விடயம், எந்த ஒரு மாத்திரையும் சரி, எந்த ஒரு இரசாயன பொருளையும் சரி நீங்கள் உட்கொள்ளும் போது அதனுடைய பக்க விளைவை நாங்கள் கண்டுகொள்வது எங்களுடைய இந்த டேட்டாவை வைத்துதான். அதாவது எத்தனை பேருக்கு இது வந்திருக்கிறது என்ற ஒரு அனாலிசிஸை செய்து அதன் மூலமாக அதனை ஒரு ஆய்வு முறைக்கு உட்படுத்தி அந்த ஆய்வு முறையின் மூலமாக ஏற்படுகின்ற தரவுகளின் அடிப்படையிலே தான் நாங்கள் இந்த மாத்திரைக்கு இவ்வாறான ஒரு பக்க விளைவு வருகிறது என்கின்ற தெளிவை மக்களுக்கு கொடுக்கின்றோம். இதுதான் மருத்துவத்துறையிலே ஏற்படுகின்ற சயின்டிபிக் அப்ரோச், அதாவது ஒரு விஞ்ஞான பொறிமுறை இதுதான். ஆகவே இந்த கொரோனா வேக்சின் வந்ததற்கும் கொரோனா நோய் வந்ததற்கும் இடையிலான காலப்பகுதி மிகவும் குறைவு. காரணம் என்னவென்றால், உங்களுக்கு தெரியும், எங்களுக்கு அதை மீண்டும் மீண்டும் பரிசோதித்து அதை உலகத்திற்கு விடுவதற்குரிய கால அவகாசம் எங்களுக்கு இருக்கவில்லை. உங்களுக்கு தெரியும், உலக நாடுகளிலே அது ஒரு பெரிய பாரிய விளைவை ஏற்படுத்தியிருந்தது. எனவேதான் இந்த நோய் தடுப்பூசிகளுடைய வருகை மிகவும் இலகுவாக எங்களுடைய சமூகத்தினுள்ளே நாங்கள் கொடுக்க வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டது. அதை மிகவும் கட்டாயப்படுத்தி கொடுக்கப்பட்ட வரலாறுகளும் உண்டு. எனவே இன்றைக்கு இருக்கின்ற நிலைமை, இப்போது நாங்கள் இது ரெட்ரோஸ்பெக்டிவ் ஸ்டடி என்று சொல்லுவோம். நாங்கள் மீண்டும் பின் சென்று பார்க்கின்றோம். நாங்கள் கொடுத்த நாளிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் உள்ள இந்த வெக்சினால் ஏற்பட்ட தடுப்பூசியினால் ஏற்பட்ட விளைவு என்ன என்பது பற்றிய நாங்கள் ஒரு பின்னோக்கு பார்வையை நாங்கள் செலுத்துகின்ற போது சில விடயங்களை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. நீங்கள் சொல்வது போன்று சாதாரணமாக சில சடன் ஒரு குறுகிய முறையிலே இறப்புகள் ஏற்படுகின்ற ஒரு தெரியாத முறையிலே இறப்புகள் ஏற்படுகின்ற ஒரு நிலைமை ஏற்படுகின்ற போது இந்த வெக்சினை காரணம் காட்டுகின்ற ஒரு நிலைமை எங்களுக்கு உருவாகும். ஆனால் அவற்றிற்கான சரியான தரவுகளை சேகரித்து அதன் மூலம்தான் இது ஏற்படுகிறது என்கின்ற ஒரு விடயத்தை எங்களால் நிரூபிக்கின்ற வரையில் ஒரு விடயத்தை எங்களால் சரி காண முடியாது. அது சரி என்று சொல்ல முடியாது. அது சந்தேகமாகவே இருக்கும். அதை யாரும் பேசிக்கொள்ளலாம். அதை ஒரு கன்ஸ்பிரசி தியரி, அது ஒரு சரி ஆலோசனைக்குரிய சிந்தனையாகத்தான் அதை பார்க்கின்றதை தவிர இந்த உலகம் அதனை ஒரு தரவாக அல்லது அது ஒரு விஞ்ஞான பொறிமுறையாக அதை எடுத்துக்கொள்வதில்லை. நான் இந்த உலகத்தினுடைய யதார்த்தத்தை பேசிக்கொண்டிருக்கிறேன்.
எனவே நாங்கள் ஒரு விடயத்தை அவ்வாறான ஒரு விடயத்தை பற்றிய தகவலை நாங்கள் சொல்ல வேண்டும் என்றால் எங்களிடம் ஒரு விஞ்ஞான படிமுறை இருக்க வேண்டும், அதற்குரிய ஆராய்ச்சிகள் இருக்க வேண்டும், அதற்குரிய தெளிவுகள் எங்களிடம் இருக்க வேண்டும். அப்படியான விடயத்தின் பின்னர் தான் இப்படி ஒரு தீர்க்கமான ஒரு முடிவுக்கு வர முடியும். ஆனால் இதுவரைக்கும் நடத்தப்பட்ட ஆராய்ச்சிகளின் மூலம், ஏனென்றால் இப்போது நீங்களும் பேசிக் கொண்டிருக்கின்றீர்களா, நிச்சயமாக உலக அரங்கிலே இது ஒரு பெரிய பேசுபொருளாக ஒரு தளமாக, ஒரு கதை தளமாகத்தான் இருக்கும் என்பது எல்லோருக்கும் தெரியும் தானே. அந்த அடிப்படையிலே பல ஆராய்ச்சிகள் மூலமாக இவ்வாறான கருத்துகள் இப்போது வெளியிடப்படுகின்றன. அதாவது சென்டர் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல் என்று சொல்லுகின்ற ஒரு உயரிய நிறுவனம், இந்த உலகத்திலே அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிறுவனம், ஃபுட் அண்ட் ட்ரக் அத்தாரிட்டி அமெரிக்காவில் இருக்கின்ற அதற்கு நிகரான இன்னும் ஒரு நிறுவனம் அது. அவர்களுடைய சில ஆராய்ச்சிகளின் மூலம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், உதாரணத்திற்கு சில நோய்கள் அதனால் வந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆனால் எதை பாரமாக எடுத்துக்கொண்டு நான் அந்த நோய்களையும் பற்றி சொல்கின்றேன். உதாரணத்திற்கு இதயத்திலே மயோகார்டைட்டிஸ், பெரிகார்டைட்டிஸ் என்று சொல்லக்கூடிய சில உபாதைகள் அவற்றினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய வாய்ப்புகள் பற்றிய தரவுகள் அவர்களுக்கு கிடைத்திருக்கின்றன. ஆனால் அவை ரிவர்சிபிள், பெர்மனன்ட் ஒரு பிரச்சனை அவர்களுக்கு உருவாக்காமல் அதை மீண்டும் திருத்தக்கூடிய ஒரு நிலையிலே தான் அவை இருக்கின்றன என்று சொல்கின்றனர். அந்த அடிப்படையில் அவர்கள் சொல்கின்றார்கள், கொரோனாவிலே ஏற்படுகின்ற இறப்புகளை விட இவ்வாறான சிறு ஒரு பிரச்சனையால் அவரை நாங்கள் மீண்டும் வாழ்வுக்கு அவருடைய குவாலிட்டி ஆஃப் லைஃபை கொண்டு வர முடியும் என்றால் இது சிறந்தது. அதாவது தடுப்பூசி கொடுப்பதில் எந்த தவறும் இல்லை என்கின்ற ஒரு கருப்பொருளை அவர்கள் சொல்கிறார்கள். அதாவது the benefit of the vaccine outweighs the side effect. அப்ப அதுதான் அவர்களுடைய இன்றைய காலகட்டம். இன்னும் ஒரு சைடு எஃபெக்டை பற்றி அவர்கள் பேசுகின்றார்கள், டிடிஎஸ் என்று, அதாவது த்ரோம்போசிஸ் அண்ட் த்ரோம்போசைட்டோபெனிக் சிண்ட்ரோம் என்று சொல்வார்கள். த்ரோம்போசிஸ் அண்ட் த்ரோம்போசைட்டோபெனிக் சிண்ட்ரோம். இதன் மூலமாகவும் உங்களுக்கு தெரியும், இந்த குருதி குழாய்களிலே சில குளோட்டுகள் மூலமாக அடைப்புகளை உருவாக்கி ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனைகள் இருக்கும் என்று சொன்னார்கள். எனவே அதற்குரிய ஒரு தரவாக அவர்களே சொல்கின்றார்கள், ஜான்சன் அண்ட் ஜான்சனால் அமைக்கப்பட்ட ஒரு வெக்சின், ஜென்சன் என்று சொல்லி, அது நமது நாட்டிலே வந்ததாக எனக்கு தெரியாது. ஆனால் அவர்களுடைய நாட்டிலே அது பிரபலமாக கொடுக்கப்பட்டது. அதன் மூலமாக அது வந்ததாகவும், பிறகு அதை அவர்கள் முற்றுமுழுதாக அவர்களுடைய நாட்டிலிருந்து எடுத்து விட்டதாக அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். எனவே இன்றைக்கு ஏற்படுகின்ற மரணங்களுக்கும் இதற்கும் தொடர்பு இருக்கிறதா என்று கேட்டால் நிச்சயமாக எங்களால் ஆதாரபூர்வமாக ஆய்வு ரீதியாக ஒரு கருத்தை எங்களுக்கு சொல்ல முடியாது. இதற்கான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு எதிர்காலத்திலே இதனுடைய சரியான தகவலை மக்களுக்கு கொடுக்க வேண்டுமே தவிர இன்றுள்ள சூழ்நிலையில் இதைத்தான் நாங்கள் ஆய்வாக சொல்ல முடியும். நன்றி டாக்டர். ஒரு முக்கியமான கேள்வி, அதுக்கு அழகான விளக்கம். நான் நினைக்கின்றேன் டாக்டர் கொடுத்த அந்த விரிவாக்கத்தின் மூலமாக மக்கள் ஒரு நல்ல ஒரு தெளிவை பெற்றிருப்பார்கள். ஏன்னு சொன்னால் டாக்டர் கூறியது போன்று ஏற்கனவே மக்களிடத்தில் ஒரு பயம் இருக்கின்றது. அதாவது திடீர் மரணங்கள் ஏற்படுகின்ற பொழுது இதன் மூலமாகத்தான் இது ஏற்படுகின்றதா என்று அதன் பயத்தின் மூலமாக இறக்கக்கூடியவர்களும் இருப்பார்கள். என்ன சொன்னா, நாங்களும் அந்த வேக்சின் எடுத்துட்டோம்னு சொல்லி இன்று டாக்டர் கொடுத்த அந்த தகவலின் அடிப்படையில் மக்களுக்கு ஒரு தெளிவான விடயம் சென்றடைந்திருக்கும். இதன் மூலமாக மக்கள் யாரும் பயப்பட தேவையில்லை. தெளிவான விடயத்தை எங்களோட டாக்டர் அவர் வழங்கியிருந்தார்கள்.